ரியாஸ் அகமது அவர்களது மகன் முகமது அப்சர் ஈமானில் உறுதி வேண்டும். இரண்டாவது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அணவற்ற அருளாளன் நிதரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் உன்னதமான தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான். ஈமான் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதும் இல்லை, எல்லோருக்கும் ஈமான் கிடைப்பதும் இல்லை. அந்த ஈமானுக்காக அல்லாஹ் தான் மக்களை தேர்வு செய்கிறான். அப்படி ஈமானுக்காக அல்லாஹ் அப்படியே மலக்குமார்கள், நபிமார்கள், சொர்க்கம், நரகம் என எதையும் பார்க்கவில்லை. ஆனால் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயர்தான் ஈமான். அன்பானவர்களே, நாம் ஈமான் கொண்டதை போலதான் நம் சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் ஈமானியவர்களின் அன்பு தோழர்களில் ஒருவரான ஹல்ரத் குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மறக்க முடியாது. அவர்கள் ஈமான் கொண்டதின் காரணமாக எத்தனையோ துன்பங்களை தாங்கினார்கள். எல்லாவற்றையும் பொறுமையுடன் தாங்கி கொண்டார்கள். கடைசியாக அவர்களை தூக்கும் மேடையில் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கூட இரண்டிடவில்லை. அந்த அம்மையாரும் ஈமானை விடவில்லை. எண்ணற்ற துன்பங்களும் வேதனைகளும் கொடுக்கப்பட்டும் அவை அனைத்தையும் தாங்கி தன்னை உயிரை விட்டார்களே தவிர ஈமானை விடவில்லை. ஈமானிற்காக சஹாபாக்கள் அவர்கள், ஹல்ரத் கபாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹல்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற எல்லோரும் ஈமானிற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் தன் உயிரை தியாகம் செய்தார்களே தவிர ஈமானில் சிறிது கூட பலவீனம் இல்லை. எனவே அன்பானவர்களே, நாமும் அந்த ஈமானை கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக நின்று அல்லாஹ்வின் அருளை பெற வல்லோன் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். குர்ஆன் ஒரு அற்புதம் என்ற தலைப்பில் நிசார் அகமது அவர்களது மகன் ஃபயாஸ் அகமது. அடுத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் வல்லோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் நான் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமான அவர்களின் தோழர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்தில் மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது. எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அல் குர்ஆனுக்கு சிறப்பு மகிமை வேறெந்த புத்தகத்திலும் அவர்களிடம் நீங்கள் உண்மையில் நபியாக இருந்தால் இதற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் காட்டிய அற்புதங்களை போன்று நீங்களும் எங்களுக்கு அற்புதங்களை காட்டுங்கள் என்று இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் ஓடி காத்து படுகின்ற ஒரு வேலத்தை நாம் இறங்கியிருப்பது அவர்களுக்கு போதாதா என்று கேட்கிறான். குர்ஆன் தான் மிக பெரும் அற்புதம். அடைவிட வேறென்ன அற்புதம்? முகமது ஹசைன் அவர்களது மகன் முகமது ரசூல் சமூக சேவை நமக்கு தேவை என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுகிறார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதுனா முஹம்மதின் வாலி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாவத் قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் மனிதனாக வாழ்வதற்கும் மனித புனிதனாக மாறுவதற்கும் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் எல்லாம் முத்தாய்ப்பாக, அந்த நபிமார்கள் எல்லாம் தலைவராக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு தந்தான்.
அவர்களது வாழ்வின் அத்தனை விஷயங்களும் மனித சமுதாயத்திற்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. மனித வாழ்வில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அந்த அத்தனை துறைகளிலும் தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி இடம்பெற்று இருக்கும். வாழ்க்கை புத்தகத்தின் எந்த பக்கத்தை புரட்டினாலும் அங்கு வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும் அடங்கியிருக்கும். அல்லாஹ்வை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், மற்ற எல்லா மூலை முடுக்குகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடம் பதித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகில் எந்த தலைவராக இருக்கட்டும், எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், சமூகத்தில் தன் பெயர் நிலைப்பதற்காகவும் சமூகத்தில் தனக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காகவும் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஈடுபட நினைப்பது இந்த சமூக சேவைகளிலும் களப்பணிகளும் தான். ஆனால் இந்த சமூக சேவைகளிலும் மக்களுக்காக செய்யும் களப்பணிகளிலும் முன்னுதாரணமாகவும் அதில் முத்திரை பதிப்பவர்களாகவும் மட்டுமின்றி மற்ற தலைவர்களை போன்றும் மற்ற இயக்கவாதிகளையும் போன்றும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்தது இனாரா பெண் உரிமை என்ற தலைப்பில் பயான் பேச வருகிறார். ரெடியா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த எனது அருமை சமுதாய மக்களே, ஆண்களையும் பெண்களையும் மிக உயர்ந்த நோக்கத்தோடு படைத்த இறைவன் அல்லாஹு தாலா அந்த இரு சாராருக்கும் தேவையான உரிமைகள் கடமைகள் அனைத்தையும் குர்ஆனில் இடம்பெற செய்திருக்கிறார். பெண்களுக்கான உரிமைகள், அவர் செய்ய வேண்டிய கடமைகள், ஆண்கள் அவர்களை நடத்த வேண்டிய விதம், தர வேண்டிய கண்ணியம், பாதுகாப்பு என அத்தனை விஷயங்களிலும் குர்ஆனும் ஹதீஸும் சொன்னது போன்று உலகில் வேறு எந்த மதவேதங்களிலும் உலக சட்ட நூட்களிலும் சொல்லப்படவில்லை, போதிக்கப்படவும் இல்லை. அந்த அளவிற்கு பெண்களின் உரிமைகளை எடுத்து சொன்னது இஸ்லாம். உலகில் இஸ்லாம் வருவதற்கு முன்பு பெண்களின் நிலைமை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். அன்றைய பெண்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இழித்து பேசப்பட்டார்கள், பெண்கள் விற்கப்பட்டார்கள், வாடகைக்கு விடப்பட்டார்கள், மாதர் அரசுகளாக மதிக்கப்படவில்லை. என்றாலும் அரபு நாட்டில் பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அக்குழந்தையை உயிரோடு புதைப்பதற்கு தந்தையருக்கு உரிமை உண்டு. எத்தனை தடவை வேண்டுமானாலும் தாம் விரும்பாத மனைவியரை தலாக் விட உரிமை பெற்ற கணவன்மார்கள் மத்தியில் தாம் விரும்பாத கணவரை விட்டு பிரிந்து செல்லக்கூட மனைவிமார்களுக்கு உரிமை கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான தாய்மார்களே, இந்த நிலையில்தான் நம் மண்ணின் மாந்தர் எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் உரிமைகளை பற்றி பேசினார்கள். மட்டுமல்ல, அதை கடமையாகவும் ஆக்கினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாடல் 4 பேருந்து சேர்ந்து உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. முகமது ஃபைசல் அவர்களது மகன் அப்சல், முகமது அலி அவர்களது மகன் அமீர் அப்பாஸ், முகமது அப்துல் ராசூக் அவர்களது மகன் ஷாஜி ஃபயாஸ், பிலால் அவர்களது மகன் அஷ்ரஃப். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னென்ன கையில் பீடியும் சிகரெட்டுமா அலையிறீங்க? உங்களை எவ்வளோ சொன்னாலும் திருத்த முடியாதா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? காரம் மனம் சுவை நிறைஞ்ச எங்கள் கம்பெனி சிகரெட் குடிக்கிறனால எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? என்னது சிகரெட் பிடிச்சா நன்மையா? ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு விளம்பரத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிகரெட் பேக்கெட் மேலேயே அது ஆபத்துன்னு போத்திருக்கு. அதை போய் நன்மைன்னு சொல்கிறீங்களே. என்ன தம்பி இது கூட தெரியாமல் இருக்க? சிகரெட் குடிக்கிறனால எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? நன்மைன்னு சொல்கிறீங்க, தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவசரப்படாத தம்பி, சொல்கிறேன் கேளு. நான் சொல்கிறத கேட்டா நீயே என்கிட்ட இருந்து சிகரெட் தாங்கன்னு கேட்ப. அவ்வளோ நன்மை இருக்குது. ஐயோ பில்டே பிட்டது போதும், விஷயத்த சொல்லுங்கள். இந்த சிகரெட்டில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்கள் சொல்லவே வேணாம், ஆளை விடுங்க, நான் போகிறேன். தம்பி இருப்பா, சும்மா தமாஸ்த மண்ண சொல்கிறேன் கேளு.
சிகரெட் தானப்பா ஆம்பளைங்களோட கெத்து. சிகரெட் குடிக்கலாம் ஆம்பளையா? நீங்க ஆம்பளையா இல்லையான்னு அப்புறமா பட்டிமன்றம் வைக்கலாம். இப்ப விஷயத்த சொல்லுங்க. தம்பி நல்லா கேட்டுக்கோ, சிகரெட் குடிச்சா அது முதுமையும் வராது. என்னது, சிகரெட்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? இது வரைக்கும் இப்படி கேள்விப்பட்டது இல்லையே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இங்க இருக்க தாய்மார்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைங்க சிகரெட் குடிக்கிறாங்க. வேணான்னு சொன்னா கேட்கவா செய்கிறாங்க? அதை நிறுத்தணும்னா படாத பாடுபடுறாங்க. அதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தம்பி, நாய் கடிக்காதுன்னு ஏன் சொன்னா, சிகரெட் குடிச்சா நுரையீரல் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் சொல்ற மாதிரி, நல்லா இருந்தாலும் நோயாளி ஆகி கையில் தடியை வச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. கையில் தடி இருந்தா நாய் எப்படி பக்கத்தில் வரும்? அதனால தான் நாய் கடிக்காதுன்னு சொன்னேன். சரி, வீட்டுக்கு திருட வர மாட்டான்னு சொல்றீங்களே, அது எப்படி? அது ஓ, அதை கேட்குறியா? சிகரெட் குடிக்கிறதுனால அந்த சிகரெட் கம்பெனிக்காரன் டிபி நோய் இலவசமாக தரான். டிபி நோய் வந்தால் நைட்டு பூரா தூக்கத்தில் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பான். அப்புறம் எப்படி வீட்டுக்கு திருட வருவான்? அதனால தான் திருட வரமாட்டான்னு சொன்னேன். சரி, சிகரெட் குடிச்சா பொம்பளை புள்ள பறக்காதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதுவா, சிகரெட் குடிக்கிறனால உயிர் செல்லுகள் எல்லாம் செத்து போயிடும். அப்புறம் பொம்பளை பிள்ளை மட்டுமில்ல, எந்த பிள்ளையும் பிறக்காது. அதெல்லாம் இருக்கட்டும், சிகரெட் குடிச்சா முதுமை வராதுன்னு ஒரு பெரிய குண்டை போட்டிங்களே, அந்த கதை எப்படி? ஓ, அது வெரி சிம்பிள். சிகரெட் குடிச்சா உயிர் கொல்லி நோயான கேன்சர் வரும். அப்புறம் சீக்கிரமா மவுத் ஆயிடுவாரு. அப்புறம் எப்படி அவருக்கு முதுமை வரும்? அதனால தான் முதுமை வராதுன்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, யமதர்மராஜா என்டர்பிரைசஸ் வழங்கும் சில அற்புதமான பரிசுகள் உண்டு. சொல்றேன் கேளு. சொன்னாதானே தெரியும், சொல்லுங்க. பீடி சிகரெட் குடிச்சா முதல் பரிசா ஹார்ட் பிரச்சனை வரும். இரண்டாவது பரிசா பக்கவாதம் வரும். மூன்றாவது பரிசா டிபி நோய் வரும். பம்பர் பரிசா கேன்சர் வரும். ஆறுதல் பரிசா மனப்பிரச்சனை வரும். ஊக்க பரிசா பணப்பிரச்சனை வரும். இந்த பரிசு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அண்ணா, இந்த மாதிரி ஊர்ல 10 கம்பெனி இல்லை, ஒரு கம்பெனி இருந்தாலே ஊரு நாசமா போயிடும். அப்படி என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? அதானே நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன். என்னமோ 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, என்ன கையில் சிகரெட் வச்சிருக்காருன்னு கேட்டேன். அதுக்கு போய் கதை கதையாக சொல்கிறாரு இந்த அண்ணன். ஆமாப்பா, நானும் கூட ரொம்ப நாள் இந்த சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கேன். வீட்டில் பொண்டாட்டி தாங்க முடியல. எப்போ போனாலும் கண்டுபிடிச்சிடறா, எப்படி போனாலும் கண்டுபிடிச்சி செம்ம அடி அடிக்கிறான். அடியை தாங்க முடியலப்பா. ஓ, இதுதான் நாட்டகா? அது நிறுத்தது ரொம்ப ஈஸிப்பா. என்னது ரொம்ப ஈஸியா? நான் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறது தெரியுமா? முடியலையே. ஒரு 10 விஷயம் இருக்குதுப்பா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். சீக்கிரமே சிகரெட் பழக்கத்தை நிறுத்திடலாம். முதல்ல அதை சொல்லுப்பா. அதை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், சிகரெட் குடிக்கிறவங்க அது நிறுத்தத்துக்கு என்ன செய்யணும்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயத்த சொல்லுப்பா. முதல் விஷயம், கொஞ்ச நாளைக்கு சிகரெட் பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். 3/4 பேர் சிகரெட் பிடிக்கிறதே அவங்க நண்பர்களால் தான். ஆமாப்பா, கரெக்டாக சொன்னேன். நான் கூட ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய நாசமாக போன ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சிகரெட்டை குடிக்க வச்சு கேட்டுதானுங்க. இதனால தான் நாங்கள் படித்து சொன்னோம், நல்ல ஒழுங்கும் சேருங்க, கெட்ட ஒழுங்கும் சேராதீங்கன்னு. எங்கே கேட்கவா சரிங்க? முதல்ல இந்த பெற்றவங்கள சொல்லணும், பிள்ளைங்களை ஒழுங்கா வளர விடுங்க, நல்லவங்களோட சேர விடுங்க, கெட்டவங்களோட சேர விடாதீங்க. வீட்டில் மட்டும் இல்லை, வெளியே போனாலும் உங்கள் புள்ள எங்கே போகிறான், யார் கூட பழகிறான், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கவனிங்க. கொஞ்சமாவது மாசாவுக்கு அனுப்புங்க, மார்க்க விஷயம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எந்த பெற்றவங்களாச்சும் கேட்குறாங்களா? ஆமாம் ஆமாம், முதல்ல பெற்றவங்க தான் சொல்லணும். அவங்க தான் முக்கிய காரணம். அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி கெட்டு போயிருந்தாலும் என்னை பெற்றவங்க என்ன ஒழுங்காக கவனித்து என்னை கண்டித்து ஒழுங்காக மாசாவுக்கு அனுப்பியிருந்தா நான் கொஞ்சமாக திந்திருப்பேன். அன்னைக்கு அவங்க என்னை ஒழுங்காக வாங்கினால தான் இப்படி கெட்டு போய் நிற்கிறேன். எங்க இன்னைக்கு அவங்களுக்கு உலக கல்வி தான் பெருசா தெரியுது. என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தவிர என் பிள்ளை மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், நல்லா குரான் ஓதணும், கரெக்டாக ஐவேளை தொழுகணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஆமாம், அவங்களுக்கு டிவியில் போடுற சீரியல் பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. இதில் பிள்ளைங்களை பார்க்க எங்கே நேரம் இருக்குது? பிள்ளைங்களுக்கு மார்க்கம் தெரியாமல் இருந்தால் என்ன, குரான் ஓதாமல் இருந்தால் என்ன, குரான் ஓதாமல் பிள்ளைங்க எக்கடு கட்டு போனால் அவங்களுக்கு என்ன? இந்த அப்பா அம்மாவுலையும் 4 சாத்து சாத்தணும்.
வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர பிள்ளைங்க மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? ஆமாப்பா, கரெக்டாக சொன்னேன். காலையில் வேலைக்கு போகிறது, நைட்டு வந்து அப்படியே தூங்குறது, அவ்வளோதான். பையன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், ஒழுங்காக படிக்கிறானா, ஓதுறானா, அப்படி எதுவும் பார்க்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. ஆமாம், அவங்களே தொழுகிறது இல்லை, அவங்க தொழுதாதானே அவங்கள பார்த்த பிள்ளைங்களும் தொழுவாங்க. இந்த அம்மா மகளும் அதை கண்டுக்கிறது இல்லை. வீட்டில் இந்த ஆள் தொழுகாம இருக்காது, அவளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் கெட்டு போயிடுமேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? காலையே தானும் எழுந்து தன் மனைவியையும் எழுப்பி விட்டு அப்படி எழுந்திருக்காவிட்டால் அவள் மேலே தண்ணீர் தெளிச்சு எழுப்பி விடுற ஒரு மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அதே மாதிரி காலையே தானும் எழுந்து தன் கணவரையும் எழுப்பி விட்டு அப்படி எழுந்திருக்காவிட்டால் அவள் மேலே தண்ணீர் தெளிச்சு எழுப்பிடுற ஒரு பெண் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த வீட்டில் கணவன் மனைவி அப்படி இருக்காங்க? அவங்க 2 பேர் மேலேயும் நாம தான் தண்ணி ஊற்றி எப்பளும் போல தெரியுது. அப்படிதான் நிலம இருக்குது. பெற்றவங்களை எப்படி ஃபஜர் தொழுகாம இருந்தா பிள்ளைங்க மட்டும் எப்படி தொழுவாங்க? ஏன்டா ஃபஜர் வரலன்னு அஜித்து கேட்டா அம்மா எழுப்பி விடலன்னு சொல்லுவாங்க. ஏன்டா காலைல மாசாக்கு வரலன்னு அஜித்து கேட்டா அம்மா எழுப்பி விடலன்னு சொல்லுவாங்க. இப்படி அம்மாமார்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தா பிள்ளைங்க எப்படி தொழுவாங்க, பிள்ளைங்க எப்படி ஓதுவாங்க? பெற்றவங்களுக்கு முதல்ல அக்கறையும் கவலையும் வரணும். அப்போ தான் பிள்ளைங்களை சரி பண்ண முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சிகரெட் அடித்ததுக்கு அடுத்து என்னென்ன செய்யணும் சொல்லுப்பா. 2வது விஷயம், சிகரெட் பிடிக்கிறது கூடாது, அது தப்பு, உடலுக்கு கேடு, அதை ஆளையே காலி பண்ணிடும் அப்படின்னு நம்மளே பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அது நம்ம உள்ளத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். 3வது, உடற்பயிற்சி செய்யணும், முக்கியமாக மூச்சு பயிற்சி செய்யணும். 4வது, ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். 5வது, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. 6வது, சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கணும். முக்கியமாக பச்சை காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். 7வது, அதிகமாக காஃபி குடிக்கக்கூடாது, அதிகமாக டீ குடிக்கக்கூடாது, மது குடிக்கவே கூடாது. இதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறத கூட கொஞ்சம் ஊக்கப்படுத்தும். 8வது, கொஞ்ச நாளைக்கு சிகரெட் கண்ணில் படாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதை பார்க்குற வரைக்கும் சிகரெட் குடிக்கணும்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது, கரெக்டாக வேலை தொழுது இந்த முசீபத்திலேருந்து காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொழுகை மானக்கேடான விஷயங்களையும் தீமைகளையும் தடுக்கும்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அதனால தொழுகை நம்மளை தடுக்கும், அந்த துவாவும் நமக்கு கை கொடுக்கும். 10வது, ரொம்ப முக்கியமான விஷயம், வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த சிகரெட் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும். அதனால அல்லாஹ்வோட வார்த்தைக்கு பயந்து இயற்சத்தோடு இருக்கணும். இந்த 10 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக சீக்கிரமே சிகரெட் பழக்கத்தை நிறுத்திடலாம். ஓகேப்பா, ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே இந்த மோசமான பழக்கத்தை விட்டுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் இந்த முஸ்லிம்லேருந்து காப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.